guys, my name is Vibhashna. வாங்க நம்ம இன்னைக்கு ஒரு குட்டி கதை கேட்கலாம். ஒரு ஊர்ல சீனுன்ட்டு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்து ஒரு நாள் காட்டுக்கு வந்து ஆட்டை போய் மேய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து காட்டுக்கு போனான். அப்போ வந்து அந்த ஆடுங்கள்லாம் வந்து தனியாக போய் மேய்ஞ்சிட்டு இருந்துச்சுங்க. இவன் வந்து ரொம்ப போர் அடிக்குது, நம்ம கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மரத்துக்கு அடியில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தான். அப்போ வந்து திடீர்னு ஒரு பெரிய கழுகு வந்து ஒரு சின்ன ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிடுச்சான். அதை பார்த்துக்கிட்டே இருந்த காகம், நம்மளாலையும் தான் இதை முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஆடா பார்த்து அதை போய் தூக்க பார்த்துச்சாமா. அது தூக்க நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி தூக்க அதோட நெகம்லாம் வந்து அதோட ஆட்டோட முதுகுல குத்தி அந்த ஆடு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிச்சு. அதை கேட்டால் மற்ற ஆடுங்க ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிருச்சுங்க. இதை கேட்ட சீனும், என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த காகம் வந்து அந்த சின்ன ஆட்டுக்குட்டியை வந்து காயப்படுத்திட்டு இருக்கிறத பார்த்தானாமா. அப்போ வந்து அவன், என்னடா இது, நம்மளோட ஆட்டுக்குட்டியை வந்து இந்த காகம் வந்து காயப்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கல்லாக எடுத்து அந்த காகம் மேலே எரிஞ்சானாமா. அப்போ வந்து அது வந்து கீழே விழுந்து காய்ச்சலாகி அது வந்து சில நாட்கள்லேயே வந்து இறந்து போயிடுச்சாமா. இந்த கதையோட நீதி என்னன்னா, நம்மளால வந்து முடியும்னு நினைக்கிறது வேற, நம்ம வந்து இன்னொருத்தவங்க மேலே பேராசப்பட்டு நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறதா தப்பு. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். எல்லாமே லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.